வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் பைப்லைன்ஸ், சிவரேஜ் சிஸ்டம் அதுல எல்லாம் வந்து இந்த ஏர் வால்ன்னு ஒண்ணு இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ ஏர் வால்னா என்ன? அது என்ன பர்ப்பஸ்க்கு வந்து அது வந்து இன்ஸ்டால் பண்றாங்க? அதோட ஃபங்ஷனல், அதுக்கப்புறம் அது எத்தன டைப் இருக்கு? அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சிவரேஜ் சிஸ்டத்துல வந்து இந்த ஏர்வால் வந்து ஒரு கிரிட்டிக்கல் காம்போனன்ட். சரிங்களா? இது எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க? என்ன பர்ப்பஸ்க்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பைப் லைன்ஸ்ல வந்து ஏர் வந்து உள்ள என்ட்ராப் ஆயிருக்கும். சரிங்களா? அதனால உங்களுக்கு வந்து ஒரு பிரஷர் சர்ஜ், சரிங்களா? பிரஷர் இன்கிரீஸ் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் பிளாக்கேஜ் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து பைப் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அத வந்து மேனேஜ் பண்றதுக்கு தான் வந்து இந்த ஏர் வால் வந்து அந்த பைப் லைன்ஸ்ல வந்து இன்ஸ்டால் பண்றாங்க. இப்ப நம்ம ப்ராப்பரா வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணல அந்த ஏர் ஃப்ளோவ, அந்த இடத்துல வந்து ஏர் வால்வ் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிரஷர் சர்ஜஸ் அது நடக்க வாய்ப்பு இருக்கு. பிரஷர் வந்து இன்கிரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டியூ டூ ஏர்னால. அப்புறம் பிளாக்கேஜ், சரிங்களா? அதுக்கப்புறம் இதனால உங்களுக்கு வந்து இந்த பைப்ஸ், அதுக்கப்புறம் பம்ப் இதெல்லாம் டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ப்ராப்பரா வந்து நம்ம வந்து அந்த ஏர வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஏர் வால்ஸ் மூலியமானா, அப்போ வந்து அந்த வாட்டர் சிஸ்டம், அந்த வாட்டர் பைப்லைன் சிஸ்டமும், அந்த சீவர் சிஸ்டமும் ஆ லைஃப் ஸ்பேன் வந்து நல்லாவே இருக்கும். சரிங்களா? ஒரு லாங் லைஃப் ஸ்பேன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அதோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாருக்கும். சேஃப்டியும் நல்லாருக்கும். சரிங்களா? அதனால தான் வந்து இந்த ஏர் வால் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இந்த ஏர் வாலோட ஃபங்ஷன் என்ன? அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் வந்து உள்ள ஏர வந்து ரிலீஸ் பண்றதுக்கு தான் வந்து இந்த ஏர் வால் வந்து யூஸ் பண்றாங்க. சரிங்களா? இப்போ நீங்க ஒரு பைப்லைன் எடுத்துக்கங்க. பைப்லைன்ல ஹை பாயிண்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து மேல ஏறி இறங்கியிருக்கும். ஸோ அந்த ஹை பாயிண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஏர் வந்து என்ட்ராப் ஆயிருக்கும். அந்த ஹை பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஏர் வந்து உள்ள மாட்டியிருக்கும். ட்ராப் ஆயிருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோ நடந்திருக்காது. ஃபுல்லா வந்து ஏன்னா அந்த எண்ட் வரைக்கும் ஃப்ளோ இருக்காது. அந்த வாட்டர் ஃப்ளோ. கொஞ்சம் வந்து இறங்கி தான் இருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஏர் வந்து உள்ள போயிருக்கும். சரிங்களா? இந்த ஃப்ளோ நடக்கும்போது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஏர் வந்து உள்ள மாட்டியிருக்கு அப்பம்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒண்ணு வந்து பிளாக்கேஜ் நடக்கும். அந்த ஃப்ளோ பிளாக்கேஜ் நடக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பிரஷர், அந்த அந்த கேப்ல வந்து உங்களுக்கு வந்து பிரஷர் வந்து பில்டப் ஆகும். அப்படி பில்டப் ஆகும்போது, அந்த பைப்லைன் சிஸ்டமோட எஃபிஷியன்சி குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? எதனால? பிரஷர் பில்டப்னாலயும், இந்த பிளாக்கேஜ்னாலயும். இப்ப வந்து அந்த ட்ராப் ஆன ஏர வந்து ரிலீஸ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கலா. ஸோ அந்த வேலைய தான் வந்து இந்த ஏர் வால்ஸ் வந்து பண்ணுது. சரிங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது, அந்த ட்ராப்ட் ஆன ஏர வந்து வெளியில எடுக்கும்போது, உங்களுக்கு வந்து இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து ஸ்மூத்தா வந்து இருக்கு. அதே மாரி இந்த ஏர் லாக் வந்து நம்ம வந்து ப்ரோன் பண்ணிடலாம். இந்த பிளாக்கேஜ. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வேக்கம் புரொடக்ஷன். வேக்கம் புரொடக்ஷனா அந்த ஏர் வால் வந்து யூஸ் ஆகுது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சடனா வந்து ஸ்டாப் ஆகுது. டியூ டூ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பம்ப் வந்து ஷட் டவுன் ஆயிருச்சு. பம்ப் டேமேஜ் ஆயிருச்சு. இல்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த பைப் லைன வந்து அந்த உள்ள வாட்டர் எல்லாம் வந்து ட்ரெயின் பண்றாங்க. அப்போ வந்து உங்களுக்கு பிரஷர் வந்து டிராப் ஆகும். ஸோ பிரஷர் டிராப் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் உருவாகுமா? ஸோ அதுதான் வேக்கம். ஸோ பைப்போட இன்சைட்ல வந்து அந்த வேக்கம் வந்து கிரியேட் ஆகும். இப்போ நம்ம வேக்கம் கிரியேட் ஆகுதா? இப்போ வந்து அந்த வேக்கம வந்து நம்ம வந்து ஈக்குவலைஸ் பண்ணணும். ஸோ ஈக்குவலைஸ் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பைப் வந்து கொலாப்ஸ் ஆயிரும். சரிங்களா? எதனால அப்படின்னா, இந்த பிரஷர் சர்ஜ்னால.
ஓகேங்களா? கொலாப்ஸ் ஆயிருமா? கொலாப்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? பைப்பே வந்து பர்ஸ்ட் ஆயிருக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அத வந்து பைப்ப வந்து புரொடெக்ட் பண்றதுக்கு தான் வந்து இந்த ஏர் வால் வந்து இன்ஸ்டால் பண்றாங்க. என்ன என்ன நடக்கும் அப்டின்னா, அந்த இடத்துல வேக்கம் கிரியேட் ஆகுமா? அப்ப என்ன பண்ணும் அப்டின்னா, அட்மாஸ்பியர் ஏர வந்து பைப் லைனுக்குள்ள வந்து அலோவ் பண்ணும். அலோவ் பண்ணி அந்த பிரஷர வந்து ஈக்குவலைஸ் பண்ணிரும். இந்த பிரஷர் சர்ஜ் நடக்குதுல்ல, அந்த பிரஷர வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவலைஸ் பண்ணிரும். ஓகேங்களா? அப்படி நடக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த டேமேஜ்லேருந்து பைப் லைன் வந்து ப்ரிவென்ட் பண்ணிரும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ வந்து நெறைய ஏர் வால் பார்த்தீங்கன்னா, ஒரே வால்வு 2 பர்ப்பஸ்க்குமே யூஸ் பண்றாங்க. ஒரே ஒரே வால்வ 2 பர்ப்பஸ்க்குமே யூஸ் பண்றாங்க. ஏர் ரிலீஸ்க்கும் யூஸ் பண்றாங்க. வேக்கம் புரொடக்ஷனுக்கும் யூஸ் பண்றாங்க. ஏர் என்ட்ராப் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த ஏர வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிரும். இல்ல அந்த இடத்துல வேக்கம் கிரியேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து உள்ள உள்ள அட்மாஸ்பியர் ஏர வந்து உள்ள வந்து அலோவ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த பைப் லைனை வந்து ப்ரொவைட் பண்ணும். உங்களுக்கு வந்து அந்த கொலாப்ஸ்ல இருந்து. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த சர்ஜ் ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி உங்கள்ட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த வாட்டர் ஃப்ளோல ஏதாச்சும் ரேப்பிடா வந்து சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, பிரஷர் சர்ஜ் அது வந்து அக்கர் ஆகும். ஸோ அப்படி அக்கர் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பைப்லைன் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாரி பம்ப் டேமேஜ் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதிலிருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் வந்து இந்த ஏர் வால் வந்து யூஸ் பண்றாங்க. சரிங்களா? ஒண்ணு ஏர வந்து பைப்லைன் சிஸ்டத்துக்குள்ள வந்து என்டர் பண்ணி உங்களுக்கு வந்து ஈக்குவலைஸ் பண்ணிரும். சரிங்களா? அந்த பிரஷர் சர்ஜ வந்து தடுத்துரும். சரிங்களா? இன்னொன்னு வந்து உங்களுக்கு வந்து ஏர வந்து ரிலீஸ் பண்ணணுமா? ரிலீஸ் பண்ணி அந்த சிஸ்டத்த வந்து டேமேஜ்ல இருந்து புரொடெக்ட் பண்ணும். ஓகேங்களா? இது ஒரு வீடியோ பார்த்துருவோம். சரிங்களா? எப்படி வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இது இது இங்க என்ன பம்பு. பம்புல இருந்து உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. சரிங்களா? வாட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இந்த ஏரியா தான் வந்து ஹை பாயிண்ட் ஏரியா. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஏர் வந்து என்ட்ராப் ஆயிருக்கு. ஸோ ஏர் என்ட்ராப் ஆயிருக்கா? ஸோ அப்போதைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிளாக்கேஜ் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஏருக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து பில்ட் அப் ஆகும். அதிகமான ப்ரெஷர் பில்ட் அப் ஆகும். ஸோ இன்கேஸ் வந்து இந்த இந்த பம்ப் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன நடக்கும்? வாட்டர் ஃப்ளோ இருக்காது. அதனால வந்து வேக்கம் கிரியேட் ஆகும். ஸோ அதனால பைப் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே சொன்னேன்ல. ஸோ அதுக்காக தான் அந்த பர்ப்பஸ்க்காக தான் வந்து இந்த ஏர் வால்வ் வந்து இன்ஸ்டால் பண்றாங்க. ஸோ இந்த ஏர் வால்வ் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ இங்க வந்து ஏர் என்ட்ராப் ஆயிருக்கா, அத வந்து ஈஸியா வந்து ரிலீஸ் பண்ணிரும். அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் பண்ணிரும். சரிங்களா? அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் ஆயிருச்சா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த வால்வ் வந்து இந்த பம்ப் வந்து டேமேஜ் ஆயிருச்சு. டேமேஜ் ஆச்சுன்னா வாட்டர் ஃப்ளோ வந்து குறைஞ்சிரும். ஸோ இந்த இடத்துல வந்து வாட்டர் ஃப்ளோ குறைஞ்ச உடனே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வேக்கம் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ வந்து அட்மாஸ்பியர் ஏர் வந்து உள்ள போய் உங்களுக்கு வந்து அந்த பைப் லைனை வந்து ப்ரொவைட் பண்ணிரும். சரிங்களா? வேக்கம்ல இருந்து. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த ஏர் வால்வோட டைப்ஸ் பார்ப்போம். ஒண்ணு வந்து ஏர் ரிலீஸ் வால்வ். இன்னொன்னு வந்து ஏர் வேக்கம் வால்வ். இது 2ம் சேர்ந்து ஒரு வால்வ் இருக்கு. காம்பினேஷன் ஏர் வால்வ்ஸ். ஸோ இது வந்து 2 பர்ப்பஸ்க்குமே யூஸ் பண்றாங்க. ஏர் ரிலீஸ்க்கும் யூஸ் பண்றாங்க. வேக்கம் ஃபங்ஷனுக்கும் யூஸ் பண்றாங்க. பட் ஏர் ரிலீஸ் வால்வ் வந்து ஒன்லி டிஸ்சார்ஜ் பர்ப்பஸ். உள்ள அக்குமுலேட்டட் ஏரை வந்து ரிமூவ் பண்றதுக்கு தான் வந்து யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி வேக்கம் வால்வ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ பைப் லைன்ல ஏதாச்சும் வேக்கம் கிரியேட்டா இருக்கு. அந்த பைப் லைனை அந்த வேக்கம்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் வந்து இந்த ஏர் வேக்கம் வால்வ். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஏர் வால்வ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றாங்க? அதுக்கப்புறம் சைசிங், சரிங்களா? மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எங்க வந்து இந்த ஏர் வால்வ் வந்து இன்ஸ்டால் பண்றாங்க? எந்த லொகேஷன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை பாயிண்ட்ஸ் பைப் லைன்ல எந்த ஏரியாலாம் ஹை பாயிண்ட்ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த ஏர் வால்வ் வந்து இன்ஸ்டால் பண்றாங்க. ஏன்னா அந்த ஏரியால தான் வந்து உங்களுக்கு வந்து ஏர் வந்து அக்குமுலேட் ஆயிருக்கும். சரிங்களா?
ஏர் வந்து தங்கியிருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெகுலர் இன்டர்வல் அந்த இப்ப ஒவ்வொரு லென்த்துக்கும், ஒவ்வொரு ரெகுலர் இன்டர்வலுக்கும் நம்ம வந்து இது வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பம்பு, வால்வ்ஸு அதுக்கு பக்கத்திலேயே நம்ம வந்து இந்த ஏர் வால வந்து இன்ஸ்டால் பண்றோம். ஏன்னா, அந்த ஏரியால தான் வந்து உங்களுக்கு வந்து வேக்கம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிரஷர் சர்ஜ் பிரஷர் இன்கிரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அந்த ஏரியால தான் வந்து இந்த ஏர் வால வந்து இன்ஸ்டால் பண்றோம். அதுக்கப்புறம் சைசிங். இந்த ஏர் வால கரெக்ட்டா அந்த சைஸ வந்து கரெக்ட்டா செலக்ட் பண்ணணும். ஸோ, கரெக்ட்டா செலக்ட் பண்ணலைன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும். அப்படி குறையும்போது உங்களுக்கு வந்து பைப்லைனோட லைஃப் ஸ்பேன் வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இன்ஜினியர்ஸ் வந்து எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் வந்து ரிலீஸ் ஆகணும், அத பொறுத்து செலக்ட் பண்ணணும் இந்த வால்வ. ஓகேங்களா? இப்போ வந்து ஓவர் சைஸோ இல்ல அண்டர் சைஸோ பண்ணிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதோட ஆப்பரேஷனல் ஃபெயிலியர் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு வந்து அந்த ஆப்பரேஷனே வந்து இன்எஃபிஷியன்ஸா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ப்ராப்பரா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணாது. இதனால உங்களுக்கு பைப் லைனோட டேமேஜ் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர் பைப்பிங் அண்ட் வென்டிங் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு வந்து உள்ள அந்த ஏர வந்து டிஸ்சார்ஜ் பண்றாங்க பார்த்தீங்களா? ஒண்ணு வந்து டைரக்ட்டா வந்து உங்களுக்கு வந்து அட்மாஸ்பியர்ல ரிமூவ் பண்ணி விட்டுறாங்க. சரிங்களா? சில இதில வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலா வந்து ஒரு பைப்பிங் சிஸ்டம், டிஸ்சார்ஜ் பைப்பிங் சிஸ்டம் அ உங்களுக்கு வந்து அடிஷனலா வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்றாங்க. ஸோ, அத நீங்க வந்து ப்ராப்பரா வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து ஏர் ரிலீஸ் நடக்கும்போது, உள்ள வாட்டர் வந்து வெளியில வரக்கூடாது. ஸ்பிரிட்டட் ஆகக்கூடாது. ஸோ, அத நம்ம வந்து ப்ராப்பரா வந்து பார்க்கணும். சரிங்களா? இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அப்படி உங்களுக்கு வந்து ஸ்பில் அவுட் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து கன்டாமினன்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிஸ்டம். சரிங்களா? அதுக்கப்புறம் மெயின்டனன்ஸ். உங்களுக்கு வந்து இந்த ஏர் வால்வ் பார்த்தீங்கன்னா, அ மெயின்டனன்ஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மி. மெயின்டனன்ஸ் வந்து அந்த அளவுக்கு தேவையில்ல. சரிங்களா? இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணணும். அதேமாரி ஏன்னா வந்து இந்த உள்ள வந்து உங்களுக்கு வந்து டிப்ரீஸஸோ, பிளாக்கேஜோ வந்து இருக்கும். ஸோ, அதையெல்லாம் வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணணும். ஸோ, ரொட்டீன் செக் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ். இந்த ஏரோட பெனிஃபிட்ஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த பைப்லைன்ஸ் அதோட லைஃப வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. சரிங்களா? ஸோ, சிஸ்டம் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுது. எப்படி இம்ப்ரூவ் பண்ணுது? இந்த ட்ராப் ஏர ரிமூவ் பண்றதுனால. அப்படி ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ ஸ்மூத்தா நடக்குது. எந்த ஒரு பிளாக்கேஜோ எதுவுமே நடக்காது. அதேமாரி எனர்ஜி கன்சம்ப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ரெட்யூஸ் ஆகும். அதேமாரி பிரஷர் சர்ஜ் மிட்டிகேஷன்ஸ். உங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த பிரஷர் சர்ஜ்னால, பிரஷர் இன்கிரீஸ் ஆகுறனால, இல்ல பிரஷர் டிக்ரீஸ் ஆகுறனால, உங்களுக்கு வந்து பைப்ப வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அத வந்து ஏர் வால் வந்து தடுக்குது. ஸோ, அது ஒரு பெனிஃபிட். ஓகேங்களா? அதே மாரி பைப் வந்து கொலாப்ஸ் ஆகாம ஏர் வால் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த வேக்கம்னால உங்களுக்கு வந்து இந்த பைப் வந்து கொலாப்ஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அத வந்து அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த ஏர் வால் வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் எக்யூப்மென்ட் லைஃப் ஸ்பேன வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? நம்ம நம்ம வந்து பம்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம், வால்வ்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ, அதையெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த ஏர் வால்வ்ஸ். ஸோ, அதனால அதோட லைஃப் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வென்ட்டா அதில வந்து ரிப்பேர் வராது. ரீப்ளேஸ் பண்ண தேவையில்ல. மெயின்டனன்ஸ் காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் வாட்டர் குவாலிட்டி மெயின்டனன்ஸ். இப்போ வந்து உள்ள வந்து ஏர் வந்து என்ட்ராப் ஆயிருக்கு பைப் லைன்ஸ்குள்ள. சரிங்களா? அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாக்னன்ட் வாட்டர் பாக்கெட் வந்து இருக்கும். ஸோ, அதனால என்ன ஆகும் அப்டின்னா, பாக்டீரியல் குரோத் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா?
அதனால அவங்களுக்கு வந்து பாக்டீரியல் குரோத் வந்து வர வாய்ப்பு இருக்குது. அதனால வாட்டர் குவாலிட்டி வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இந்த ஃப்ளோ ஆகக்கூடிய வாட்டர் குவாலிட்டி. ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த ஏர்வால் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் வந்து ஸ்டாக்னட் ஆகாமல் குவாலிட்டியை வந்து ப்ரிசர்வ் பண்ணுது இந்த ஏர்வால். புரியுதா? அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கம்மி பண்ணுது. சரிங்களா? அந்த சிஸ்டத்தோட ஆப்ரேஷன் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணுது. எப்படி கம்மி பண்ணுது அப்படின்னா, எந்த ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ரிப்பேர் வராது. சரிங்களா? அது மூலியமா இது வந்து கம்மி பண்ணுது. புரிஞ்சுச்சா? அடுத்து வந்து சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணுது. அந்த பைப்லைனோட சேஃப்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. ஏன்னா உங்களுக்கு வந்து பைப் பர்ஸ்ட் ஆகாது, கொலாப்ஸ் ஆகாமல் தடுக்குது, பர்ஸ்ட் ஆகாமல் தடுக்குது, டேமேஜ் ஆகாமல் தடுக்குது. அதே மாதிரி எந்த ஒரு சர்வீஸையும் டிஸ்டர்ப் ஆகாமல் வந்து இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ சேஃப்டி பர்பஸ் வந்து இதில் வந்து நல்லாவே அந்த பைப்லைனோட சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஏர்வால் வந்து யூஸ் ஆகுது. இதுவும் ஒரு பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you.